வணக்கம் சிவோகம். சரி, இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்க்கலான் இருக்கேன். பார்க்கலாமா? வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் தொய்த்தல் அறிவு. அப்படின்னா என்ன? இறைவன் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் அளந்து வச்சிருக்கார். எத்தனை மூச்சு விடணும்னு அளந்து வச்சிருக்கார். அதில் வர இன்பம் துன்பம் அனுபவிக்கிற எல்லாமே அந்தந்த ஜீவனுக்கும் சிவத்துக்கும் ஆன தனிப்பட்ட ஒரு உரையாடல், சம்பாஷணை. இதை வகுக்கிறது இறைவனா, இல்லை என் வாழ்க்கையை நான் வகுக்கிறேனா? எல்லா பழியும் தூக்கி இறைவன் மேலே போட்டுடலாமா? எல்லாம் அவன் செய்யலா? இல்லை என்னோட ஆணவம் மேற்பட்டு நான் இயங்குறேனா, இல்லை ஆணவம் இல்லாமல் நான் இயங்குறேனா? இப்படின்ற கேள்வியெல்லாம் அவங்கவுங்கள பார்த்து கேட்டுக்கோங்க. சரியா? எனக்கு தெரிஞ்ச உண்மையை நான் பகிர்றேன். இதில் எவ்வளோ உண்மை இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். நான் வந்துட்டேன். நாயை பார்த்தீங்களா? பேசோ பைஸ். சாரி, பருவதமலை கடலாடி பாதையில் உட்காந்துருக்கிறேன். சரி, சொல்கிறேன். டேய், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. காலையில் வந்துடுவான். எங்கே வந்தான்? நல்ல அழகாக இருக்கான் பாரு. குட்டி பாய் சீவோ. சரி, இப்போ இந்த ஜீவனே எடுத்துக்குவோமே. இங்கே பாருங்கள், இது ஏன் அப்படி பிறந்துச்சு? இதுக்கு யார் காரணம்? இந்த ஜீவனை காரணமா, இல்லை இதை படைச்ச இறைவன் காரணமா? யார் காரணம் அப்படின்ற கேள்வி. இந்த இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், சிவோகம். சீரியஸாக வீடியோ போடணுன்னு பார்க்குறேன், நான் முடியல. இறைவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு அவர் பாட்டு ஜாலியாக இருக்காருங்க. நம்ம எப்போ ஜாலியாக இருக்க போகிறோம்? கண்டிப்பாக அவர் பொறுப்பு கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம அவர் தான் பொறுப்பு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இரண்டல்ல ஒன்று தான். உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பொறுப்பு. அதனால் ஆல்ரெடி தமிழ் எழுதி வச்சுருக்கிறாங்க, தெய்வமொழி, தெய்வ பாஷை. தீதும் நன்றும் பிறர் தர வாரம். அதனால் அவங்கவுங்க ஆப்புக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு. அவங்கவுங்க வாழ்க்கைக்கு அவங்கவுங்க தான் பொறுப்பு. அதனால் எல்லாத்தையும் தூக்கி இறைவன் மேலே பலி போட முடியாது. நம்ம பிரிவுதோறும் சேர்த்த நல்வினை தீவினை எச்சம் நம்மளை தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். அதை திருவினையின் துணை கொண்டு ஆணவத்தை அடக்கி பூரண சரணாகதியில் இயங்குறப்ப, நம்பிக்கையிலையும் பக்தியிலையும் இயங்குறப்ப, ஒழுக்கத்திலையும் கருணையிலையும் இயங்குறப்ப, தியாகத்திலையும் வீரத்திலையும் இயங்குறப்ப, சுயநலமில்லாத வாழ்க்கையை வாழ்கிறப்ப இறைவன் வந்து டான்ஸ் ஆடுவார். உங்களுக்குள்ள மன சுத்தமாயிரும். அந்த மன சுத்தமாயிருச்சுன்னா கோயிலுக்கெல்லாம் போக தேவையில்லை. புரியுதுங்களா? அதை விட்டுட்டு நான் கோயிலுக்கு போகிறேன், வெங்காயம் உடைக்கிறேன், பழத்தை உடைக்கிறேன், பூஜை பண்ணுறேன், பள்ளியார பூஜை பார்க்குறேன் அப்படின்னு பக்கத்தில் பொண்டாட்டியும் மனைவியும் குழந்தையும் டார்ச்சர் பண்ணால் அது எப்படி ஆன்மீகம் ஆகும்? அன்பின் வழியில் நிற்காத எதுவுமே பிரயோஜனம் இல்லை. சரிங்களா?
உங்கள் செயலுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, யாரும் பொறுப்பு கிடையாது. உங்கள் அறியாமை தான் பொறுப்பு. அறியாமை என்னும் இருள் பொறுப்பு. ஆணவமயப்பட்டு இயங்கிறது, திமிரு பிடிச்ச அகந்தையில் சுயநலமயப்பட்டு செய்கிற எல்லா செயல்களும் வினையை தான் பெருக்கும், கருமத்தை பெருக்கும். யாருக்கு கர்மா இல்லை, கர்மா குருமா யாருக்கு இல்லைன்னா இறைவனை உள்ளே வச்சு இறைவனோட மூச்சா வாழ்கிறவங்களுக்கு கர்மா குருமா கிடையாது. புரியுதா? சிவோகம். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு கோயிலில் போய் அவரை திட்டுறது, பொண்டாட்டியை திட்டுறது, பிள்ளையை திட்டுறது, எதுவும் சரியில்லைன்னு திட்டுறது, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் நீங்கள் உங்களை பிரயோஜனப்படுத்திக்கோங்க. உங்களை திருத்திக்கத்தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. யாரையும் திருத்த முடியாது. ஓகே, நீங்கள் குலைக்கிறாங்க. சிஓ ஃபுல்தான். யாரையும் திருத்த நீங்கள் இங்கே வரல, உங்களை திருத்திக்க நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி நரகமாக இருக்குன்னு இல்லை சொர்க்கமாக இருக்குது அப்படின்றது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். எந்த குருநாதரும் சொல்லித்தர மாட்டாங்க. அதுக்கு முக்கால்வாசி காரணம் நீங்கள் தான் இருப்பீங்க. வெளியில் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாத்தையும் பண்ணி போட்டு அடுத்த மேலே பழியை போட்டுருவோம். இந்த கை இப்படி திரும்பவே திரும்பாது, இப்படி தான் திரும்பும். இப்படி திரும்பட்டும், இப்படி. சரிங்களா? அப்போ தன்னுடைய குற்றத்தை திருத்திக்கிற இறைவனிடம் சேர்ந்துக்கிடுவான். ஈஸை சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. சிறுகள் சொல்லி வச்சிருக்கான். காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம், அசூயை. சிவானந்தர் பரமஹம்சரையா சொல்கிற மாதிரி காமம்ன்றது பெண் மேலே ஆண் மேலே கொள்கிற இச்சையும் இல்லை, எல்லா வகையான ஆசைகளும். குரோதம் வெறுப்புணர்ச்சி, மற்றவங்க மேலே பகை பாராட்டுறது. லோபம் எல்லாத்தையும் தனக்கே வச்சுக்கிறது. டம்பம் நான் பெரிய ஆள் பிடிங்கின்னு காமிச்சுக்கிறது. மதம் எல்லா மதமும் ஒன்று தான். சரிங்களா? இறைவன் ஒன்றே. மதம் பிடிச்சவங்களுக்கு இறைவன் வரமாட்டாங்க. மதம் என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இறைவன் கண்டிப்பாக வருவாங்க. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் மாறுபட்டு நிற்கிறது. மாறுபாடான வாழ்க்கை. ஒன்று சொல்கிறது செய்கிறது சம்மந்தமே இருக்காது. சொல்கிறது சொல்கிறது செய்கிறது சிந்திக்கிறது எல்லாமே சின்க்ரனைசேஷனே கிடையாது. அப்புறம் எப்படி நல்லா வாழ்வோம்? வாய்ப்பே கிடையாது. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், டம்பம் புகழ் பாராட்டுகிறது. தான் பெரிய பிடுங்கி எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல நான் தான் நிற்கிறது. அசூயை நல்லது கெட்டதுன்னு பிரித்து பார்க்குறது. துவைதம் இதெல்லாம் விட்டால் உங்கள் மனசுலேருந்து எடுத்துட்டிங்கன்னா இறைவன் வந்து டான்ஸ் ஆடுவார். சரிங்களா? அதனால் பாருங்கள், இந்த குரல் சொல்கிறது இவ்வளவு தான். திருப்பி சொல்கிறேன். வகுத்த வகையில் கொடி தொகுத்தான். இறைவன் ஒவ்வொரு வாழ்க்கையும் அழகழகாக அளந்து வச்சிருக்கிறார். அதே தான் நாளைக்கு மாற்றணும்னா அவர் நினச்சா தான் மாற்ற முடியும். நம்ம எல்லாம் ஒரு டம்மி பீஸ். அதனால் சும்மா இருங்கன்னா போய் காட்டில் காவி கட்டிட்டு உட்கார்றதில்ல. எல்லா செயலும் செய்யுங்க, குடும்பத்தோடு இருங்க, எல்லாம் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க. எது மேலேயும் பற்று வைக்காதீங்க. எது மேலெல்லாம் பற்று வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் பிரச்சனை தான். எங்கெல்லாம் எதிர்பார்ப்பு வைக்கிறீங்களோ அங்கெல்லாம் ஆப்பு தான். அதனால் இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. மற்ற எல்லாரும் மாறிடுவாங்க. மாறாதது அவர் ஒன்றே. அவரும் மூலத்தில் அமைதியாக நிசப்தமாக இருக்கார். அவர் என்னன்னு சொல்லி வளர்க்குறது, அதுக்குரிய அறிவு இன்னும் வரவில்லை. பேரறிவு. நம்ம ஒரு டம்மி பீஸு. அதை உணர்ந்துக்கிட்டு அடக்கமாக வாழ்ந்தீங்கன்னா அமரருள் உய்க்கும். அடங்காமை ஆறுருள் உய்த்து விடும். ஓகே, என்ஜாய் த ஷோ. ஏதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்படிலாம் சொல்லணுமா? உண்மையாக இருந்தால் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், அடிப்போங்க. சிவோகம். பாய் டாட்டா.